கண்மணி பிள்ளைகளாகிய உங்களை நான் இந்த காலை நேரத்துல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் உங்களை தொடரட்டும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள்லயும் நம்ம வாலிப பிள்ளைகள் எல்லாருக்கும் மேக்கப்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம ஸ்கின்னை நல்லா டோனா க்ளோவா வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய முயற்சிகள் எடுப்போம். நிறைய கிரீம் வாங்கி போடுவோம். அதோட இயற்கையா என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய போடுவோம். ஆனா வேதத்துல அழியாத அலங்கரிப்பை குறிச்சு சொல்லியிருக்கு. நம்ம என்ன மேக்கப் போட்டாலும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஸ்கின் டர்ன் ஆயிடும். ஆனா அழியாத அலங்கரிப்பை குறிச்சு இந்த வேதத்துல சொல்லியிருக்கு. நமக்கும் அழியாத அலங்கரிப்பு போட்டா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. எப்பவும் தூங்கி எந்திரிச்சாதும் அப்படியே பார்த்தா நம்ம முகம் அப்படியே மேக்கப் போட்டு சூப்பரா இருந்தா நல்லா இருக்கும்ல. காலையில எந்திரிச்சதும் நம்ம முகத்தை நம்ம கண்ணாடியில பார்த்தாலே நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா அதே இது எந்திரிச்சு பார்த்ததுமே நம்ம முகம் அலங்காரமா நல்லா மேக்கப் போட்டு சூப்பரா இருந்தா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட அலங்கரிப்பை குறிச்சுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேதத்துல 1 பேதுரு 3 வசனத்துல அந்த அலங்கரிப்பை குறித்து சொல்லியிருக்கு. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே அந்த வசனம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஆமா, அழியாத அலங்கரிப்பு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது அந்த வசனம். அது என்ன அலங்கரிப்பு அப்படின்னா, சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியே அப்படின்னு சொல்லியிருக்கு. எதனால அது அழியாத அலங்கரிப்பா? அது இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் அப்படின்னு சொல்லியிருக்கு. வெளியில நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளுடைய அலங்காரத்தை குறைச்சு உடனே எல்லாரும் வந்துருவாங்க. 2வது, நம்ம செய்கிற காரியங்கள்னால அது தன்னால கலைஞ்சிடும். ஆனா இது இருதயத்துக்குள்ள மறைஞ்சு இருக்கிறனால இந்த அலங்கரிப்பை யாரால எடுக்கவே முடியாதான். அதனாலதான் அழியாத அலங்கரிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா யோசிச்சு பாருங்களேன், சாந்தமா அமைதலா இருந்தா ஏமாளி ஆக்கிடுவாங்க. அதுக்காகனாலும் நம்ம வீரமா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா வேதம் என்ன சொல்லுது? சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி அப்படின்னு சொல்லியிருக்கு. கொஞ்ச நாள் இருந்துதான் பார்ப்போமே நமக்கு அது அலங்காரமா இருக்கா அப்படின்னு நீங்க யோசிச்சு அமைதலா சாந்தமா இருக்க முயற்சி பண்ணி பாருங்களேன். உங்க முகம் பிரகாசமாயிரும். ஏன்னா இது இயேசு கிறிஸ்துவின் குணம். சாந்தமும் அமைதலும் உள்ளவரா இருந்தாரு. அவரை பாடுபடுத்தும் போது கூட வாய் திறவாத ஆட்டை போல இருந்தாராம். அந்த இயேசு கிறிஸ்துவோட குணம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அவருடைய முகப்பிரகாசம் உங்களுக்குள்ள ஒளி வீசும். அப்ப நீங்க அலங்காரம் உள்ளவர்களாய் நீங்க மாறுவீங்க. அப்படியெல்லாம் வாழ முடியுமாக்கா? அப்படி யாருக்கா வாழ்ந்தா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, வேதத்துல எஸ்தர் ராஜாத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. அந்த எஸ்தர் ராஜாத்தி எப்படி இருந்தாங்க? சாந்தமும் அமைதலும் உள்ளவங்களா இருந்தாங்க. அதோடு மாத்திரம் இல்ல, அவங்கள அரண்மனைக்கு கொண்டு போன போதும் அங்கேயும் சாந்தமும் அமைதலும் உள்ளவர்களாய் நடந்து கொண்டாங்க. அதனால அவங்கள பாக்குற எல்லாருடைய கண்கள்லயும் அவங்களுக்கு தயவு கிடைத்தது. ஒரு பிரச்சனைன்னு வந்தது, ராஜாட்ட அவங்க போகணும், உடனே அவங்க போகல. அவங்களுடைய மனது பதட்டத்துல சாந்தப்படாம அவங்க போக முடியாதுங்கிறதுனால 3 நாள் உபவாசம் சொல்றாங்க, தன்னுடைய மனதை அமைதல் படுத்த. அதே போல அந்த விஷயத்தையும் அடுத்து அப்படியே நீட்டா சாந்தமா அமைதலா எவ்வளவு கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றாங்க பாத்தீங்களா? அதனால அந்த காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஜெயமா காரியத்தை முடிக்கிறாங்க. நீங்க சாந்தமா அமைதலா இருக்கிறதுனால உங்களை ஏமாத்திடுவாங்க நீங்க நினைக்க வேண்டாம். அது உங்களுடைய அலங்காரத்துக்காக நீங்கள் அணிவிக்கிறது. ஆனா அதுல கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் உங்களோடு இருக்கிறார். ஏன்னா அது கர்த்தருடைய ஆவி.
கர்த்தருடைய ஆவியை பெற்றிருந்தீங்கன்னா நீங்க சாந்தமும் அமைதலும் உள்ளவர்களா இருக்கும்போது தேவன் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லமை உள்ளவர். ஓகேயா? இன்னைக்கு இந்த முடிவெடுப்பீங்களா? அப்படியே அக்காவோட சேர்ந்து நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நமக்கு அதற்குரிய பலனை தருவார். அப்படியே இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி ஆண்டவரே நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த நாள்ல இந்த சாந்தமும் அமைதலும் வேணும்னு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க அந்த சாந்தத்தை அமைதலையும் கொடுத்து எங்களுடைய பிள்ளைகள், கண்மணி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் அலங்கரித்தருளுங்கன்னு நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த அழியாத அலங்கரிப்பு எங்க பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் தந்து அதை கடைபிடிக்கும் போது எங்களுடைய பிள்ளைகளுக்கு எஸ்தர் ராஜாத்திக்கு போல ஜெயமுள்ள வாழ்வை நீர் கட்டளையிடுவீராக. உம்முடைய கிருபையுள்ள கரத்திற்குள்ளாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக்கோங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.